So good morning friends. இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போற லெசன் some basic concepts of chemistry. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஒரு ஐஐடி ஜேஇ இருந்தாலும் சரி இல்லை நீட்டாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரி இஸ் அ ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். அதுவும் இந்த லெசன் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுலேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 to 4 மார்க்ஸ் ரெகுலராக நம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 3 to 4 மினிமம் 3 to 4 மார்க்ஸ் இல்லைனா ஒரு மேக்ஸிமம் 12 மார்க்ஸ் 10 to 12 மார்க்ஸ் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ லெசன் கூட போகலாம். என்ன டாபிக்? சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. Some basic concepts of chemistry. ஸோ இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ற ஒரு லெசன். ஸோ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட டெஃபினேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கெமிஸ்ட்ரினா என்னது? வாட் இஸ் மை கெமிஸ்ட்ரி? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ரெண்டு டெஃபினேஷன் கொடுக்குறேன். நம்பர் 1, chemistry is a branch of science mainly deals about atoms and molecules. Mainly deals about atoms and molecules. ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இதுக்கு காமனா ஒரு நேம் சொல்லலாம். என்ன அப்படின்னா மேட்டர். என்னது? மேட்டர். ஸோ இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி is a branch of science. It is the branch of science mainly deals about classification of matter, properties of matter, properties and its transformation. ஸோ இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ கெமிஸ்ட்ரின்றது ஒரு சயின்ஸோட டிவிஷன் இல்லை ஒரு பிரான்ச். ஸோ அதில் நம்ம மெயினாக என்ன படிக்க போகிறோம்? மேட்டரை பற்றி படிக்க போகிறோம். ஸோ மேட்டர்ன்றது ஒரு ப்ராட் நேம். ஓகேவா? ஸோ மேட்டர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். மேட்டர்னா என்னன்றத வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்னா என்ன? ஸோ எனிதிங் which have mass, anything which have mass and occupies space is called matter. ஸோ எல்லாமே மேட்டர் தான். ஸோ எதுக்கெல்லாம் ஒரு மாஸ் இல்லை ஒரு வெயிட் இருக்கோ, எதெல்லாம் ஒரு வெயிட் இருக்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குதோ அது எல்லாமே மேட்டர் தான். ஓகேவா? ஸோ உலகத்துல ரெண்டு விஷயத்த மட்டும் மேட்டர்ன்ற ஒரு கேட்டகரியில கொண்டு வர முடியாது. அது என்ன அப்படின்னா ஃபோட்டான்ஸ் அண்ட் வேவ். ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கேட்டகரியில வச்சுக்க முடியாது. ஸோ கெமிஸ்ட்ரின்றது எல்லாத்தையும் படிக்கிற ஒரு டாபிக். அதனால தான் we have to give more importance to chemistry. So in chemistry I can study all. Okay. ஸோ மேட்டரோட கிளாசிஃபிகேஷன் தான் என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டர் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? So I can classify this matter into two types. One is
physical classification. One is physical classification. Another one is chemical classification. So next one is chemical classification. So in physical classification, I will say 5 examples, or I can classify this physical into 5 types. Number one, solid. இது நம்ம நல்லாவே தெரியும். Number two, liquid. Number three, gas. Fourth and fifth என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Fourth is plasma. It is also the physical classification of matter. Fifth one, Bose-Einstein condensate. Bose-Einstein condensate. ஸோ பொதுவாக இந்த 3 விஷயம் நம்ம படிச்சிருப்போம். சாலிட், லிக்விட், கேஸ்ன்றதை நம்ம அதிகமாக பேசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஆனால் we have 5 physical states. One is solid, liquid, gas, plasma, and Bose-Einstein condensate. So chemical classification padi, I can classify this matter into 2 types. One is pure state. One is pure substance. Next one, mixture. So in this pure substance, I am able to study these 2 important concepts. One is elements. Next one is compounds. So I can classify this mixture in 2 types. One is homogeneous mixture. Next one is heterogeneous. Right. So முதல்ல physical classification examples பார்த்துக்கலாம். அது நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல படிச்சது தான். சாலிட்னா ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டா சாலிட், ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டா லிக்விட், ஒரு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டா கேஸ். ஸோ இது மூணுத்துக்கும் உள்ள கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிங் தான். ஸோ சாலிட்ல பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ஆட்டத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸால ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. ஏன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கம்மி. ஸோ ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்கா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும். ஸோ இதுதான் என்னது சாலிடு. எக்ஸாம்பிள்ஸ் நீங்க உங்களே நல்லா தெரியும். டேபிள், சேர், ஃபேன், உங்களை சுத்தி இருக்க மேக்ஸிமம் எல்லாமே என்னது சாலிடா தான் இருக்கும். ஸோ லிக்விடுக்கு என்ன அப்படின்னா அங்கேயும் பாண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஆட்டமுக்கும் ஒரு ஆட்டமுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் சாலிட் அளவுக்கு இல்லாலும் அங்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஷேப் கிடையாது. இட் வில் ஆக்குபை த கண்டெய்னர் ஷேப். அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா? பட் ஷேப் மட்டும் இட் வில் ஆக்குபை த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அப்ப கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் ஒரு ஆட்டம்ஸ் உள்ள பாண்ட் ரொம்ப லூஸா பாண்ட் ஆயிருக்கும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதிகம். இட் கேன் move freely from one place to another place. So degree of freedom is more, but it don't have a specific mass and it don't have specific shape and mass. மாஸ்ன்றதை விட அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த பிளாஸ்மா Bose-Einstein condensate. அப்ப பிளாஸ்மாக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மின்னலை சொல்லலாம். ஸோ மின்னல் is the best example. The lightning, right? The lightning is an example for plasma. It's made up of ions, but it contains mass and it will occupy space. Bose-Einstein condensate அப்படின்றது ஒரு extraordinary temperatureல ஒரு very low temperatureல வர ஒரு state is a intermediate state of solid and liquid. அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம போடுற கிளாஸ். பொதுவா கிளாஸ்ன்றது நம்ம சாலிட் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் a real liquid. It's a semi state of solid and liquid. இதை கண்டுபிடிச்ச ஒரு போர்ஸ்ன்ற ஒரு இந்தியன் ஒரு பிசிசிஸ்ட். ஸோ அவர் தான் இதை முதல்ல சொன்னாரு. அதை எப்படி சொன்னாருன்னா எயின்ஸ்டீன் பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பர் மூலியமா he gave this
fifth matter, that is nothing but Bose-Einstein condensate. Due to this work, he got the Nobel Prize also. So this is the physical classification. Chemical classification வரும்போது ரெண்டு விதமா பிரிக்கலாம். I can classify the matter in two types. One is pure substance, next one is a mixture. Pure substance வரும்போது element ன்னு இருக்கு, compound இருக்கு. எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோல இருக்கும். என்னது எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்ட் ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிக்ஸ்ட் ரேஷியோ. பட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கும், சாரி ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். It contain only one type of atoms. It's a homogeneous atom. But compounds அப்படி கிடையாது, more than one different atoms are there. அப்போ எலமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒரு காப்பர் ஒயரை சொல்லலாம், ஒரு அயன் மெட்டலை சொல்லலாம். பிகாஸ் அயன் மெட்டல் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி அயன். ஓகே, அது மட்டும் இல்ல ஒரு H2 கேஸ் சொல்லலாம், ஹைட்ரஜன் கேஸ், O2 கேஸ், Cl2 கேஸ். ஸோ Cl ஒரே ஆட்டம் தான் இருக்கு. மோர் தென் ஒன் ஆட்டம் இஸ் மாலிகுலா இருந்தாலும் it contain only one type of atom 100%. பட் இந்த காம்பவுண்ட் வரும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல். ஹைட்ரஜன்ன்றது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன்ன்றது ஒரு ஆட்டம். இது ரெண்டும் ஒரு ஃபிக்ஸட் மாஸ்ல இருக்கும். ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருந்தா தான் வாட்டர் மாலிகுல். ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருந்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு. So these are the compounds because it contain more than different types of atom in a fixed ratio. Okay, so that is the main difference between the pure substance, is not a pure substance, elements and compounds. So mixture ku appo enna difference? So mixture ku enna difference அப்படினா fixed proportion la irukadu. I can take that mixture in any proportion. For example, 10% of sugar solution prepare பண்ணலாம், 20% of sugar solution prepare பண்ணலாம், 40% of sugar solution prepare பண்ணலாம். So any ratio நீ எவ்வளவு solute எடுத்துக்கிறியோ, எவ்வளவு solventல கரைக்கிறியோ, so I can change the concentration of solute. So that is called as mixture. அதுல homogeneous mixture இருக்கு, heterogeneous mixture இருக்கு. Homogeneous mixture அப்படின்றது ரெண்டு substance mixture பண்றோம்ல, it will soluble uniformly. I can see the composition of both the solute and solvent in a uniform manner. நீ எந்த ஒரு sugar solution எடுத்தனா எந்த கார்னர்ல எடுத்து நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் you can identify or you can feel the taste of the sugar. Uniform composition ல இருக்கும். That is called as what? Homogeneous mixture. Heterogeneous mixture னா அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடையில போய் வாங்குற மிக்சர் பாக்கெட்ல பார்த்தா கொஞ்சம் பாதாம் இருக்கும், கொஞ்சம் அந்த ஒரு நீட்டா ஒரு காரா சேவமா இருக்கும், அப்புறம் வேர்க்கடலை இருக்கலாம். ஸோ இஸ் நத்திங் பட் மிக்சர், இஸ் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், ஹோமோஜினியஸா இருக்காது. இப்போ மில்க் எடுத்தா இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். உங்களுக்கு பார்க்கும்போது அது என்னவோ அப்படியே லிக்விட் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் a heterogeneous mixture. ஸோ இதான் அது ஒரு பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அப்ப கெமிஸ்ட்ரினா என்னது? கெமிஸ்ட்ரின்றது ரெண்டு டெஃபினேஷன் கொடுக்கலாம். அதுல ரெண்டாவது டெஃபினேஷன் ரொம்ப ஒரு ஆப்டான டெஃபினேஷன். கெமிஸ்ட்ரி இஸ் a branch of science mainly deals with the classification, properties and its transformation of matter. இப்போ மேட்டர்னா என்னது? மேட்டர் anything which occupies space and volume is called as matter. அது எக்ஸாம்பிள் எடுத்தா எல்லாமே மேட்டர் தான், ரெண்டு தவிர. அது என்னன்னு நீங்க பாருங்க. ஸோ மேட்டர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, I can classify this matter in two types. One is physical classification and is chemical classification. Physical classification எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா solid, liquid, gas, plasma, Bose-Einstein condensate. ஸோ 5 கேட்டகரியா நான் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம 3 தான் படிச்சிருப்போம், பட் you need to know this fourth and fifth classification also. So chemical classification வரும்போது ரெண்டு classification இருக்கு. One is pure substance and mixture. Pure substance ல I can classify this pure substance in two types. One is element and compounds. Elements and compounds ன்றது ஒரு fixed proportion இருக்க ஒரு விஷயம். Elements ன்றது ஒரே ஒண்ணு இல்ல அதற்கு மேற்பட்ட homogeneous atoms ஒரு fixed proportion இருக்கும். Compounds ன்றது two different atoms, it is present in the fixed proportion. So elements example copper wire, iron metal, H2 gas, Cl2 gas, O2 gas. So இது எல்லாமே என்னது? ஆக்சிஜன் 50%, இன்னொரு ஆக்சிஜன் 50%, 50-50. It's a fixed proportion. நீ எந்த உலகத்துல இருந்து எங்க O2 எடுத்தாலும் சரி 50% ஆக்சிஜன் 50% ஆக்சிஜன் இருக்கும். அதே மாதிரிதான் நீ எங்க ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்தாலும் சரி ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கும். நீ இங்க இந்தியன் சாம்பிள் எடுத்தாலும் சரி, சவுதி அரேபியன் சாம்பிள் எடுத்தாலும் சரி, எந்த ஊர் சாம்பிள் எடுத்தாலும் சரி, இட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ மிக்சர்னு வரும்போது ரெண்டு விதமான மிக்சர் இருக்கு. ஒன் இஸ் ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ்ன்றது யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கும், ஹெட்ரோஜினியஸ்ன்றது யூனிஃபார்ம் காம்போசிஷன்ல இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஷுவரா. ஐஐடி
ஜேஇலியோ இல்ல நீட்லயோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. You need to identify whether this compound is elements or is a compound or is a homogeneous mixtures or heterogeneous mixtures. அது மாதிரி கேள்வி கேட்கறாங்க. For example, so milk. So they will ask whether milk is a dash mixture, homogeneous or heterogeneous. அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா among the following which is an element அப்படின்னு கேட்கலாம். among the following which is the element அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். so you can the basic is very very important. நீங்க இது நம்ம படிச்சது தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. you just keep on studying. ஓகே, அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குப்ரிக் கார்பனேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்னுத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஒயர்னு கொடுத்துருக்கலாம். காப்பர் ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். பி அப்புறம் பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். குளுக்கோஸ். சி சுகர் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். டி அயன் மெட்டல்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த பேசிக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதோட அந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறேன். we will see the next concept, how we can study the properties of the matterன்றதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.